சொந்தம் எது சொந்தம் நான் சொல்றேனேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்கோ. நம்மளை மாதிரி பெரிய பணக்காரலாம் ஒரு தப்பும் பண்ணாமலையா இவ்வளோ பெரிய அந்தஸ்துக்கு உயர்ந்திருக்கோம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ராஜ்குமார் சாப். என்ன சேட்டு இப்படி பேசுறீங்க நீங்க? மனுஷன் தப்பு பண்றது சகஜம். ஆனா அவன் திருந்தினா அவனை ஏத்துக்கணும், அதுதான் நல்லது. ராம் சேட், நீங்க யாரை வேணா வேலைக்கு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு கிரிமினல் மேனேஜரா இருக்கிற கம்பெனிக்கு என்னால பணம் தர முடியாது. என் பணத்தை எடுத்து ஓடிட்டா உங்களால அந்த பணத்தை எனக்கு திருப்பி தர முடியுமா? அதனால ஏன் பணம் உங்களுக்கு வேணும்னா நீங்க கார்த்திகை மாத்தி ஆகணும். மாத்திரேன் சார். வெரி குட். கார்த்திகை இல்ல, உங்களை மாத்திரேன். சேட்ஜி, இனிமே எனக்கு உங்க ஃபைனான்ஸ் தேவையில்லை ராஜ்குமார் சாப். உங்க பணத்துக்காக மனசு திருந்தின ஒரு நல்ல மனுஷனை பலிகடா ஆக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல ராஜ்குமார் சாப். சேட்ஜி, பா, ஏன்பா டென்ஷனா இருக்கீங்க? அந்த ராஸ்கல் கார்த்திக் தாமா காரணம். அந்த சேட்டு சொன்னான்னு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கானே அவன். ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெல்லோ அவன். அப்பா, அது முடிஞ்சு போச்சு. அதுக்காக நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாம எப்படிமா இருக்க முடியும்? நேத்துக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ராம் சேட்டை ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன். கார்த்திக் எவ்வளவு பெரிய அயோக்கியம், ஃப்ராடுன்னு அவனுக்கு புரியும்படி சொன்னேன். அவன் உங்ககிட்ட வேலை செய்யறது உங்களுக்கு தான் ஆபத்துன்னு எவ்வளவு தடவை எடுத்து சொல்லி அந்த ஆள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். கார்த்திக் எதை எதெல்லாம பேசி அவனை மயக்கி இருக்கான். கார்த்திகை வேலையை விட்டு தூக்கியான்னா என்னென்னவோ காரணம் சொல்றான். கடைசியில் அந்த சேட்டு எனக்கே அட்வைஸ் பண்றாம்மா. கடைசியா நீ கார்த்திகை வேலையை விட்டு தூக்கலைன்னா உனக்கு பணம் தர முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். அப்படி இருந்தோம் அந்த சேட் நீங்க சொன்னதுக்கு ஒத்துக்கல. எனக்கு உங்க பணம் தேவையில்லை, என்னால அவன் வேலையில இருந்து தூக்க முடியாதுன்னு சொன்னாரு. என்ன சொல்ற நீ? ஆமாப்பா, நானும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்ப நீ ரெஸ்டாரண்ட் வந்திருந்தியா? ஆமாப்பா, நீங்க ஏன்பா தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? கார்த்திக் தெரிஞ்சுட்டதா அவரே சொல்லும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? மோலி இன்னைக்கு சரியாவே சாப்பிடல. அதான் நான் சொன்னேன் ஆண்டி, நான் வெஜிடேரியன் இல்லாமல் எனக்கு சாப்பாடே இறங்காது. சரியான நான்வெஜ் பைத்தியம். அம்மா, எப்படி இந்த பாம்புலாம் கூட சாப்பிடுவியா? இல்லை போனா போதுன்னு விட்டு வச்சிருக்கியா? சே, அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போல. சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷாக நல்லா சாப்பிடும். தட்ஸ் கிரேட் யா. நல்ல வேளை பாம்பு தப்பிச்சது. நீங்க ரெண்டு பேரும் பேசுறதே எனக்கு கொமட்டிட்டு வருது. மோலி, இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்றத கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட. மோலியோட பழக்கத்தை அவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியும்னு தோணல. ஏன் மாற்ற முடியாது? நம்ம வீட்டுக்கு வந்துட்டால இனிமே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவா. அதெல்லாம் முடியாது. ஏன் ரூம்ல நான் தனியா வச்சு சாப்பிட்டுக்குவேன். ஐயோ, அந்த வாசனை வந்தாலே இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. சரி, அதை விடுங்க. முட்டை வெஜிடேரியனில் சேர்த்தாச்சு, அது உங்களுக்கு தெரியுமா? யார் சேர்த்தா? நாங்கள் இன்னும் அதை வெஜிடேரியனில் சேர்க்கவே இல்லை. சரியான போர். எஸ். சொல்லுங்க ஜோசியரியா. ஆமாம்மா, அதுக்காக தான் வெயிட்டிங். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. நான் பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு அப்புறம் தகவல் சொல்கிறேன். சரிங்க, வச்சுட்டுங்களா? தேங்க்யூ. என்னப்பா ஜோசியர் என்ன சொல்கிறார்? வர 10ஆம் தேதி 15ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாளாக இருக்கான். நான் அகிலா வீட்டில் போய் கல்யாண தேதி முடிவு பண்ணிட்டு வந்துடுறேன். முடிவு பண்ணுறது என்னப்பா? 10ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்க வேண்டியதானே? என்னம்மா டேடே, என்னடா நீ? அவங்க சௌரியம் எப்படின்னு கேட்க வேண்டாமா? ஆமாம் ஜானகி, நான் அகிலா வீட்டு வரலையும் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. மோலி, நான் போயிட்டு வந்து ஒரு நான்வெஜ் மேட்டருக்கு ஒரு முடிவு பண்ணுறேன். ஓகே? நல்ல தீர்மானத்தோடு வாங்க. ஷூர். ஐயோ, சரியான நான்வெஜ் பைத்தியம். ஓய், பைத்தியம் கிட்டே சொன்னா அவ்வளோதான். என்ன பண்ணுவேன்? ஓத்தப்பா. ஆண்டி, இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீட்டு பரப்புற மருமக அகிலா பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவளை பத்தி சொல்றதுக்கு என்னம்மா இருக்கேன்? அவளை பத்தி பேசினா டைம் தான் வேஸ்ட். ஹலோ ஹலோ, யாரு? தங்கம்மா, நான் தான் வெங்கடேஷ் பேசுறேம்மா. சொல்லுங்க. உங்க ஃபோன் வரலையேன்னு தவிச்சிட்டு இருக்கேன். பொய் சொல்லாத, அதெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல இருந்துச்சு. டெல்லியில உட்காந்து பேச மாட்டீங்க, நேர்ல பார்க்கும்போது வச்சுக்கிறேன் கச்சேரிய. அம்மா தாயே, ஃபோன்ல வேண்டாமா. சரி, குழந்தைங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்க, ஸ்கூலுக்கு போயிருக்காங்க.
யார்டி ஃபோன்ல? தோ அம்மாவே வந்துட்டாங்க, பேசுங்க. யாரு? உங்க மாப்பிள்ளை பேசுறாரு, நீங்களே பேசுங்க. வா குடு குடு. மாப்பிள்ள சௌக்கியமா இருக்கல? நல்லா இருக்கா மாமி. இங்கே கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாகிடுது, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியல. அது சரி, நம்ம அகிலா கல்யாணம் எந்த அளவில் இருக்கு? சிவசங்கரமுல இன்னைக்கு வரேன்னா, அவர் வந்தாதான் தேதி தெளிவாக தெரியும். அகிலாத்தில் கூட அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. தேதி கன்ஃபார்ம் ஆனோடனே உங்களுக்கு உடனே ஃபோன் போட்டுடுறேன், புறப்பட்டு வந்துருங்க. சரி மாமி, நாளைக்கு காலையில் நான் ஃபோன் பண்ணுறேன்னு தங்கத்திட்ட சொல்லிடுங்க. சரி மாப்பிள்ள, வச்சுட்டுமா? சாரதா, அகிலா எங்க? உள்ளதாங்க இருக்கா. சம்மந்தி வரதா சொல்லியிருந்தார்ல, தன்னோட வருங்கால மாமனாருக்காக அவளே ஸ்பெஷலாக டிஃபன்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஓஹோ, கல்யாணம் நெருங்க பயமாக இருக்கு. பணத்துக்கு என்ன பண்ண போகிறோம் தெரியல. ஏங்க உங்கள் ஆஃபீஸில் லோன் தர மாட்டாங்களா? கேட்டிருக்கேன், ஒரு 30,000 ரூபா பணம் கிடைக்கும். வெறும் 30,000 வச்சுட்டு இந்த காலத்தில் கல்யாணத்தை எப்படி பண்ணுறது? என்ன 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கே? கல்யாண கவலை உங்களை வறுத்து எடுக்கிறதா? வேற என்ன பண்ணுறது மாமி? பணம் இல்லாத இடத்துல நல்லதுனாலும் கெட்டதுனாலும் கவலை தானே. இதோ பாருங்க, நாங்களாம் இருக்கிறச்ச எதுக்காக கவலைப்படுறேன்? எங்களால் முடிஞ்ச உதவியை செய்ய மாட்டோமா? கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே மாமி. பயந்தா பிரமிப்பாக தான் இருக்கும். நல்ல விஷயம் தானடி, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். இதை பாருங்க, முதல்ல 2 பேரும் கவலையை விடுங்க. இப்போதான் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணினார், அகிலா கல்யாண விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்டார். வாங்க சம்பந்தி. வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. என்ன சம்பந்தி, சௌரியமா இருக்கீங்களா? வாங்க. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். சம்பந்தி, ஜோசியர் நாள் குறிச்சு கொடுத்துட்டாரு. வர 10ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் நல்ல முகூர்த்த நாளா. எந்த தேதியில் கல்யாணம் வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா பத்திரிக்கை அடிச்சிடலாம். உங்கள் சௌரியம் அப்படின்னு சொல்லுங்கள் சம்பந்தி. நீங்கள் எந்த தேதியில் வச்சுட்டாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது, பட்டுன்னு முடிச்சிடணும். உடனே முடிச்சிருங்கோ. சம்பந்தி, 10ஆம் தேதிங்கிறது ரொம்ப நெருக்கமாக இருக்கும் போல தோணுது. 15ஆம் தேதி கொஞ்சம் சௌரியமாக இருக்கும்ல? ஆமாம், பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நிறைய நேரம் வேணும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. வர 15ஆம் தேதியை முகூர்த்தத்தை வச்சுக்கிடுவோமே. சரி. என்ன சம்பந்தி இது? செலவுக்கு வச்சுக்கோங்க. வேண்டாம் சம்பந்தி. ஐயா, நிச்சயதார்த்தத்துக்கு உங்கள்கிட்ட பணம் வாங்கினதை மனசை உறுத்திக்கிட்டு இருக்கு. இதில் கூச்சப்படுறதுக்கு என்ன இருக்கு? வாங்கிக்கோங்க. என் பொண்ணு கல்யாணத்தை நான் தான் செலவு பண்ணி நடத்தணும். ஆஃபீஸில் லோன் கேட்டிருக்கேன், நான் சமாளிச்சுக்குவேன். தேங்க்ஸ். சம்மந்தி, இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லாரும் சம்மதிச்சே நான் செஞ்ச பெரிய பாக்கியம். நீங்கள் கடனாளியாகிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இல்லை, இந்த பழக்கம் வாடிக்கையாயிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். சம்பந்தி, உங்கள் குடும்பத்தை என் குடும்பமாக நினைக்கிறேன். உங்கள் சுகதுக்கங்களில் நானும் பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த பணத்தை வாங்கிக்க வேண்டாம். இதை பாருங்க சுந்தரம் பிள்ளை, பெரியவா கொடுக்கறத வேண்டான்னு சொல்லாமல் வாங்கிக்கோங்க. உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு கொடுக்கறதா நீங்கள் ஏன் நினைக்கிறேன்? அவருடைய மாட்டு பொண்ணு கல்யாணத்துக்காக கொடுக்குற, வாங்கிக்கோங்க. இன்னும் ஏன் யோஜனை பண்ணுறீங்க? வாங்கிக்கங்க ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. அப்போ நான் புறப்பட்டு போய் பாக்கி வேலைகளை கவனிக்கிறேன். மாமா, நீங்கள் வருவீங்க, டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டு போங்களேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன சம்பந்தி, மருமகையெல்லாம் டிஃபன் சாப்பிட்டே புறப்படுறேன். வாங்க. லலிதா, வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். கையில் என்ன அடி? அருவாள் மண்ணில் அரிஞ்சுக்கிட்டேன். மாப்பிள்ளை எங்கம்மா காணோம்? அவர் காலையிலே வெளியில் போயிட்டாரே. என்னம்மா அது? அகிலா கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வரோன்னு ஃபோனில் சொன்னேனே. மாப்பிள்ளை வீட்டில் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாரே. இல்லைப்பா, அவருக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. அதை உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு தயக்கமாக இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால தான் வெளியில் கிளம்பி போயிட்டாரு. என்ன லலிதா, நாம் எல்லாரும் சேர்ந்து தானே இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணோம்? இல்லையே, நாங்கள் முடிவு பண்ணலையே, நீங்கள் எல்லாருமே சேர்ந்தா முடிவு எடுத்தீங்க. என்னம்மா, நம்ம குடும்ப நிலவரம் உனக்கு தெரியாதா?
அதுக்காக அடிமாட்டை சந்தையில் விற்கிற மாதிரி அகிலாவை பாழும் கிணத்துல தள்ளணுமா? பணக்கார நோயாளிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நாம சந்தோஷமா இருக்க எனக்கு மனசு வரலப்பா. அகிலாவுக்கு நீங்க இப்ப பண்றது கல்யாணம்னு நினைக்கிறீங்களாப்பா? அது பாவம். அந்த பாவத்துல நாங்க பங்கெடுத்துக்க வேணான்னு தான் நினைக்கிறேன். பேசி முடிச்சிட்டியாம்மா? நீ எங்களை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதாம்மா. அம்மா, எந்த ஒரு தகப்பனுமே தான் பொண்ணுக்கு ராஜகுமார மாதிரி மாப்பிள்ளை வரணும்னு தாம்மா ஆசைப்படுவான். என்ன பண்ணுறது, குதிரையில் ராஜகுமாரன் வருவான்னு காத்துக்கிட்டு இருக்க நிலைமையில நம்ம குடும்பம் இருக்கு. என்ன ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கு குணமாயிடும்னு எல்லா டாக்டரும் சொல்றாங்களா? அகிலாவுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. நாமளும் நல்லதே நினைப்போமே. நீ ஏமா கவலைப்படுற? மா, அடுத்த மாதம் 15ஆம் தேதி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பத்திரிக்கை எதுவும் அடிக்கல, சொந்தக்காரங்களுக்கு மட்டும் சொல்லி சிம்பிளாக பண்ணலான் இருக்கோம். நீயும் உன் வீட்டுக்காரரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டிங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். வீடு கலகலப்பாக இருக்கும். வீடு கலகலப்பா இருக்கணும்னா மனசுல எந்த கவலையும் இருக்கக்கூடாது. அதான் இப்போ இல்லையே. வீல் சேர்ல தாலி கட்டுற மாப்பிள்ளைய பார்க்க அவ்வளோ தூரம் வரணுமாப்பா? லலிதா, உனக்கு கல்யாணத்துக்கு வர விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு. அதை விட்டுட்டு அப்பா கிட்டேயே மரியாதை குறைவா பேசுற. என்னங்க, எழுந்திரிங்க. இவகிட்ட என்னமோ பேசிட்டு இருக்கிறதே வேஸ்ட். போலாம். இரு சாரதா. மா, நீ கேட்டதில் ஒன்றும் தப்பு இல்லைம்மா, நியாயம்தான். ஆனால் அகிலாவுக்கு அந்த இடம்தான் விதிச்சிருக்கு. அதுக்கு யார் என்ன பண்ண முடியுமா? நீயும் வீட்டுக்காரரும் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரீங்க. கண்டிப்பா வரமாட்டோம்ப்பா. சாரதா, அகிலா கிட்ட நம்ம லலிதா வீட்டில் நடந்தது, அவள் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் சொன்னது, இதெல்லாம் சொல்லிடாத. சரிங்க. அவன் மனசு ரொம்ப சங்கடப்படுவா. லலிதாவும் மாப்பிள்ளையும் கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாலே வரேன்னு சொன்னதா சொல்லிடுவோம். சரியா? ஓ, வந்துட்டீங்களா? அக்காவும் அத்தானே எப்படிப்பா இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. லலிதா மாப்பிள்ளையும் அவன் கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடியே வரதா சொன்னாங்க. நிஜமாவா? என்னப்பா நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர சொல்லக்கூடாதா? அவங்க வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல. பா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லைம்மா, காலையிலேருந்து அலைஞ்சிட்டு இருக்கேன் இல்லையா, அதான், வேற ஒன்றும் இல்லை. பாவம், கல்யாண வேலையெல்லாம் நீங்க ஒருத்தரே செய்றீங்க. குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டா? இல்லை, ஒன்றும் வேண்டாம். என்ன பண்ணுறது, உன் அண்ணன் வந்து எல்லாத்தையும் செய்யணும். வசந்தி வீட்டுக்கு போயிருந்தோம். அவளும் புருஷனும் கல்யாணத்துக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. அப்படியா? அத்தை எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா. அதான் நேரம் வர போறாங்க, நீ தான் பார்க்க போறிய. மாமி, வாடியம்மா, கல்யாணம் பண்ண வா வா. ஏண்டி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தானே? ஏன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிற? திடீர்னு எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? அதெல்லாம் விடுங்க. ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன? லலிதா அக்காக்கு என் மேல இருக்கிற கோவம் போயிடுச்சு. என் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டாளே. அப்படியா? கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. எனக்கு அப்பவே தெரியும் இவ கோவமெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுவும் இல்லாம நம்ம ஆத்துல நடக்க போற விசேஷம், கோவத்தெல்லாம் மறந்துட்டு வந்துதானே ஆகணும். ஆமா, லலிதா வந்திருக்காள? அக்கா வரல, அப்பாவும் அம்மாவும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. ஓஹோ, அவளோட கோவத்தை மாத்துறதுக்காக உன் தோப்பனார் அம்மாவும் அங்க போனாளா? பேஷ் பேஷ். அக்கா வரேன்னு சொன்னது சந்தோஷமா இருக்கு. ஆனா அண்ணன் தான் வருமான்னு தெரியல. நீங்க கூப்பிடலனா கூட கண்டிப்பா அவன் வருவான்டி. கூட பிறந்த தங்கச்சி கல்யாணமாச்சே, வராம இருப்பானா? எங்க மாமி, நிச்சயத்துக்கு நேர்ல போய் கூப்பிட்டே வரல. ஆனா அப்பா போய் கூப்பிட்டா வரும் மாமி. அவர் கூப்பிட மாட்டார். நிச்சயத்துக்கு நான் போய் கூப்பிட்டதுக்கு அவருக்கு என் மேல கோவம். நீ ஏன் அவர் என்ன சொல்ற? அவர் என்ன சொல்லாம போய் கூப்பிடு. கல்யாணத்துக்கு வந்தவாளை யாரும் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளவும் மாட்டா, ஏன் வந்தேன்னு கேட்கவும் மாட்டா. நீ கூப்பிட்டா கண்டிப்பா அவன் வருவான்னு எனக்கு தோன்றது. அப்படின்றீங்க? கூப்பிடுறியா? சமத்து. சாப்பிட்டியோ? 2 வா ஊட்டி விடவா? வேண்டாம். ஏன், பசி இல்லையோ? பிடிக்கலையா? பிடிக்காது பிடிக்காது.
இப்போ உனக்கு பாலை கண்டாலும் பிடிக்காது, ஏன் சாப்பாடை கண்டா கூட பிடிக்காது. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் பிடிக்கும். உங்களையா? கௌரி. வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். அண்ணா இருக்காரா? கடைக்கு போயிருக்காருமா, இப்ப வந்துருவாரு. அகிலா நீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. உங்களை பத்தி அவரு அடிக்கடி பேசிட்டே இருப்பாருங்க. ஆமாம்மா, அகிலா சொல்றதையெல்லாம் கேட்டிருந்தா என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுன்னு கார்த்திக் தம்பி அடிக்கடி சொல்லும். இப்போ உங்க அண்ணன் எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டாருமா. எனக்கு ஒரு மகன் இருந்திருந்தா என்னென்ன செய்வானோ அந்த உதவியெல்லாம் இப்போ கார்த்திக் தம்பி தாமா செய்துட்டு இருக்கு. கார்த்திக் சார் வாழ்க்கையில இப்படி ஒரு திருப்பம் ஏற்படும்னு யாருமே எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூட பிறந்த அண்ணன் மாதிரி இந்த வீட்டில் எல்லாமே அவர் தான் செய்கிறாரு. எங்கள் கஷ்ட நஷ்டத்துலேயும் எங்கள் சந்தோஷத்துலேயும் அவர் ரொம்ப பங்கெடுத்துக்கிறாரு. நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அகிலா, அகிலா எப்படி இருக்க? நல்லா இருக்கேனே. எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. வர 15ஆம் தேதி கல்யாணம். நீ வரணும். கேள்விப்பட்டேன் அகிலா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள ஹேண்டிகேப்டுன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு எந்த மன வருத்தமும் இல்லை. அகிலா சம்மதிச்சிருக்கான்னா அதில் எந்த தப்பும் இருக்காது. உன்னோட கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீ என்ன வாழ்த்துறது உண்மையா இருந்தா கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வரணும். இல்லை அகிலா, என்னால வர முடியாது. நான் வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்கணும். என்னதான் யாருக்குமே பிடிக்காது அகிலா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இங்கே வந்தது அப்பா அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் நீ கல்யாணத்துக்கு வந்தா உன்னை யாரும் வெளியே போன்னு சொல்ல மாட்டாங்க. நீ வருவேன் நான் எதிர்பார்க்குறேன். வருவல்ல? நீ வருவேன்ற நம்பிக்கையோட நான் புறப்படுறேன். சந்தோஷமான செய்தியோட வந்திருக்க, சாப்பிட்டுட்டு போமா. இருக்கட்டும்மா. எங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு நீ தயங்க வேண்டாமா. கார்த்திக் எங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நாங்கள் எல்லாம் சைவமாயிட்டோம். ஐயோ, நான் அதுக்காக சொல்லலை. இன்னொரு வாட்டி வரும்போது கண்டிப்பாக சாப்பிட்றேன். நீங்களாம் கல்யாணத்துக்கு வந்துடணும். வரேன். அன்பின் வடிவம் யாரென்று கேட்டால் அத்தனை கண்ணிலும் அகிலா தெரிவாள். உயிரை போலவே உறவுகள் சுமைப்பாள். புண்களை மறைத்து பூக்கள் தருவாள். நிலவை பார்ப்பாள், கரையை பாராள். அலையை பார்ப்பாள், நுரையை பாராள். மேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 காய்ப்பாள்.